வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் ரொம்பவே சூப்பரான அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கிளாஸ் நம்ம நார்மலாக எடுக்கிற அந்த 200 கிராம் கப்புக்கு 3/4 கப் இருந்ததுங்க. அதாவது 150 கிராம் இருந்தது. இப்போ அதே கிளாஸில் பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். 1/4 கிளாஸ் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். உளுந்தம்பருப்பு ரொம்ப போடக்கூடாதுங்க. ரொம்ப போட்டால் அடை பிஞ்சு பிஞ்சு வரும். இப்போ அது 3ஐயும் நல்லா கழுவிட்டு நம்ம இந்த அரிசி கூடையே ஊற வச்சிடலாம். பருப்புலாம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினா போதுங்க. நான் இப்போ காஷ்மீர் மிளகாய் வத்தல் ஒரு 15 வத்தல் எடுத்திருக்கேன். எனக்கு நல்ல கலர் வேணும், ஆனால் உரப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் காஷ்மீர் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேங்க. இப்போ நீங்கள் நார்மல் வத்தல் எடுக்கிறாப்புல இருந்தால் ஒரு 9 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்க்கணுங்க. ஏன்னா நம்ம பருப்பு நிறையா போட்டிருக்கோம், கேஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் ஊறட்டும். ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த ஊற போட்டிருக்கிற மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூடு, சீரகம் எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்து அது கூடயே கொஞ்சம் ஊறின அரிசியும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எதுக்கு அதை எடுத்துக்கிறோன்னா, அப்போ இந்த மிளகாய் வத்தல் நல்ல மையாக அரைஞ்சிருங்க. இதே நீங்கள் வெறும் மிளகாய் வத்தலை மட்டும் அரைச்சிங்கன்னா அங்கங்கே வத்தலாக முழுசாக இருக்கும். அப்படி பிடிக்கும்னா நீங்கள் அப்படி அரைச்சிக்கலாம். நான் நல்லாவே அரைச்சிக்கிறேன், மையாக அரைச்சிக்கிறேன். இப்போ பெரிய ஜாரில் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் வத்தல் பேஸ்ட்டையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம அடைக்கு எப்பயுமே மாவு பொறுபொருன்னு தான் இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்பவும் மையாக இல்லை, ரவையோட ஒரு சின்ன ரவை அந்த சைஸில் அரைக்கணுங்க. நான் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நான் 2 பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இங்கே இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போடணும். அடையில் ஏற்கனவே நான் மாவு அரைக்கும் போது போட்டுட்டேன், சாரி அதை காமிக்கலை. இப்போ வதக்கின அந்த வெங்காயத்தை அதில் போட்டு கிளறிக்கோங்க. நான் தேங்காய் சில்லை பல்லாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். வயசானவங்களுக்குன்னா அதை சாப்பிட முடியாதுங்க. அதனால் அவங்களுக்கு வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதிலேயே முருங்கை இலை கிடச்சா முருங்கை இலை போடலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் முருங்கை இலை அதெல்லாம் போட்டு சுடுறாப்புல இருந்தால் காலையில் தான் செய்யணும். நீங்கள் நைட்டுலாம் பொதுவாக கீரைகள் ஒத்துக்காது. அதனால் கீரை போட்டு முருங்கை இலை போட்டு சுடுற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் செய்யுங்க. இப்போ இது கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்தீங்கன்னா நல்லா தோசை ரோஸ்ட்டுக்கு வர்ற மாதிரி நல்லா முருகலாக இழுகலாங்க. இது நல்லாவே இழுக வரும். ஆனால் நான் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாகவே ஊற்றிக்கிறேன். ரொம்ப மொறுன்னு இருந்தால் அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டன்றதுனால உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா ஸ்பெஷல் தோசைக்கு விடுற மாதிரி நல்லா இழுகலாங்க. அடைங்கிறதுனால நீங்கள் எண்ணெய் நிறைய தான் ஊற்றணும். இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு அதுலேயும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா மொறுன்னு இருக்கும். அடை வேக கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அரிசி தோசை மாதிரி டக்குன்னுலாம் வேகாது. அதனால் நீங்கள் சிம்மில் கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ திருவி போட்டுடலாம்.
தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே தொடுகறி வேணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். நான் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்காதுன்னா நீங்கள் ஊற்ற வேண்டாம். இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால அடை வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சில பேர் அடைக்கு ஜீனி தொட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம எதுனாலும் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.